ஹாய் யூஸ் வெல்கம் டு அவர் சேனல் அமேசிங் காய். ஆஹா! நல்ல ஐடியாவா இருக்கே! இந்த மாட்டி ஐடியா ஜப்பான்ல இதுவரைக்கும் பயன்படுத்தியிருந்தாங்க. இப்ப நம்ம இந்தியாவுக்கும் வர ஆரம்பிச்சுச்சு. வாவ்! சூப்பரான ஐடியாவா இருக்கு. அந்த வீட்டோட 2 சைடும் பாருங்களேன், 2 சைடும் சந்து போகுது. ஆனா அந்த சந்தோட சைஸ்ல தான் அந்த வீடே இருக்கு. வாவ்! என்ன ஒரு கிரியேட்டிவிட்டியா! இனிமேல் நம்மளும் ஜப்பான் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம். நம்மளும் இருக்கிற எல்லா இடத்துலயும் வீட கட்டிடுவோம். என்ன இந்த இடத்துல நம்ம கால் நீட்டி படுக்க முடியுமான்னு தெரியல. பெட்டு எப்படி போடுவாங்க? இது என்ன பிக்சர்? ஓ! உங்க ஷூல ஹெல்ப் மீன்னு எழுதி வச்சிருக்கீங்க. வாவ்! வாட் ஐடியா மேன். ஆனா இந்த ஐடியா உங்களுக்கு கல்யாணத்தை முடிவு பண்ணும்போதோ, இல்ல லவ் பண்ணும்போதோ வரலையே. இப்போதான் இந்த சர்ச்சில் வந்து கல்யாணம் முடிய போற நேரத்துல ஹெல்ப் மீன்னு எழுதி வச்சிருக்கீங்க. இதுக்கு நீங்க முன்னாடியே ரிஜெக்ஷன் பண்ணிருக்கலாமே. சோ சேட். அப்போ வராத நானும் இது இப்போ மட்டும் உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? ஸ்பைடர்மேன் நோ கேஸ் அட் ஹோம். ஆஹா! இல்லையா அது ஸ்பைடர்மேன் சூட்டை போட்டுட்டு அடுப்பில் சாம்பார் வச்சு சமைச்சிக்கிருக்க. என்னையா பண்ணுறீங்க டேய்? ஸ்பைடர்மேன் சூட்டை போட்டுட்டே இதுக்கு சமைக்கணுமா? இதுக்கு நீங்கள் ஒரு வேற போட்டு வச்சிருக்கீங்க. ஸ்பைடர்மேன் நோ கேஸ் அட் ஹோம்னு. வாவ்! வாட்டர் ஐடியா. எதையாச்சும் பண்ணி ட்ரெண்டிங் ஆகுன்னே தெரியுறீங்க நீங்கள். குட் நைட் ஹனி, குட் நைட் டியர். ஆஹா! என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி இந்த பிக்சரை எடிட் பண்ண கிரியேட்டருக்கு. குட் நைட் ஹனின்னு ஹனி பாட்டில் அந்த சைடு படுத்திருக்க மாட்டேங்க. குட் நைட் டியர்னு இந்த சைடு வான் படுத்திருக்க மாட்டேங்க. எடிட் பண்ணி வச்சிருக்காரு. உண்மையிலேயே சூப்பரான எடிட்டராக இருக்காரு. இந்த மாட்டிக்கு நானும் எடிட் பண்ண கற்றுக்கணும். ஆனாலும் ரொம்ப சர்க்காசமாக எடிட் பண்ணி வச்சிருக்கியா. வேற லெவல்.